சுவையில் ஒரு சூப்பரான சோயா சங்க் கிரேவி செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 4, 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சது, கொஞ்சம் சோயா சங்க், ஒரு 100 கிராம் அளவுக்கு, கொஞ்சமாக தாளிப்புக்கு கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட விரும்பாதவங்க, வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு கொடுக்குங்க. செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினோன்னே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே, சோம்பு பொரிஞ்சு வந்துருச்சு, இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், வேகமாக வதங்குறதுக்காக. நல்லா இந்த தக்காளியும் வெங்காயமும் மிக்ஸ் ஆகி வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்கை சுடுதண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக சிக்கன் பொடி போட்டுக்கலாம். சிக்கன் பொடியை போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சங்க் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அவ்வளோதாங்க. நல்ல கிரேவி பதத்துக்கு வந்தோடனே, எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணி அப்படியே சூடாக தொட்டுக்க ரசத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ, சப்பாத்திக்கு எதுக்கு வேணுமாலும் தொட்டு சாப்பிட்லாங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆனோன்னு பார்க்கலாம். இதுதாங்க சுட சுட சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து சப்பாத்திலேயோ இல்லை சாப்பாட்லேயோ இல்லை தொட்டுக்கவோ வச்சு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த ஒரு டிஷ்ஷோட கண்டிப்பாக வரேன். தேங்க்யூ.